வணக்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தமிழ்மா சமையல். இன்றைக்கி நாம் சங்கரா மீன் வச்சு ஒரு குழம்பு வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 11 துண்டு சங்கரா மீன் க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன். ஒரு கால் ஸ்பூனு சீரகம் வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து கழுவி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன இஞ்சி துண்டு வச்சுருக்கேன். ஒரு 6-7 பல் பூண்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். நம்ம தேவையான அளவு மஞ்சள் போட்டுக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மண் சட்டி வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அரைச்சின்னு வந்தெல்லாம் பூண்டை போட்டுக்கிறேன். இஞ்சை கட் பண்ணி போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்கேன் இந்த மிளகு சீரகத்தையும் இதில் போட்டுடலாம். இதை அரைச்சின்னு வந்துடலாம் ஒரு பேஸ்ட் மாதிரி. மண் சட்டி காஞ்சிச்சு. 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சு. 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கு. மீன் குழம்பு, காரக்குழம்பு இதுக்கெல்லாம் வெந்தயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு பொரிச்சு வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டை போட்டுடலாம். இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளியை போட்டுடலாம். எத்தனோ மீனில் நம்ம குழம்பு வச்சுருப்போம். இந்த சங்கரா மீனில் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளியை போட்டுடலாம். கொஞ்சம் தக்காளியை குழம்புல போட்டு கரைச்சிக்கலாம். நம்ம ஒரு 2 தக்காளி போட்டோம். ஒரு தக்காளி நிறுத்திக்கினேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். இதெல்லாம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த குழம்புல மிளகாத்தூளெல்லாம் போட்டுடலாம். ஒரு தக்காளி இதில் போட்டுடலாம். 2 தக்காளி குழம்புல போட்டேன். ஒரு தக்காளி இதில் போட்டுடலாம். அந்த புளியில் இந்த மிளகாத்தூள் இதில் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இது புளிப்பு இருக்கிறதுனால உப்பு அதிகமாக தேவைப்படும். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கரைச்சிடலாம் கை வச்சு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொலன்னு ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா செவந்து வரணும். நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம். இப்போ குழம்பு ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணியை கழுவி இதில் ஊற்றிக்கலாம். குழம்பு கொதிக்க ஆரம்பித்தோன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இந்த மீனெல்லாம் போட்டுடலாம். மீன் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதயத்துக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது, ரத்த அழுத்தத்தை கூட குறைக்கும்ன்றாங்க. அடிக்கடி மீன் வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களாம், முக்கியமாக குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லது. தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம். 5 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்கக்கூடாது மீன் குழம்பு எப்போயுமே. மீன் போட்ட பிறகு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் வெந்துட்டுருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வெந்திருக்கு மீன். இதேமாரி சங்கரா மீன் குழம்பு வச்சு எப்படி இருக்குன்னு என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா. நன்றி, வணக்கம்.